தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். சாம்சங் தரப்புலேருந்து ரீசெண்டாக ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் எதிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய கேலக்ஸி டேப் S7. ஸோ ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் டேப்லெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டேப்லெட்டில் அப்படி என்னென்ன ப்ரீமியமான விஷயங்கள் இருக்குது, ஸ்னாப்ட்ராகன் 865+ ஸ்லீக்கான டிசைன் போன்ற பல விதமான விஷயங்கள்னு சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே அப்படி தான் இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் என்ன ஏதுன்றதை சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாக்ஸ் மேலே டேப் S7 உடைய ஃபோட்டோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே உள்ளே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாவ், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க. எஸ், இதுதான் வந்து டேப்லெட். ஸோ கவரோட பார்க்கும்போது ரொம்ப ஸ்லிம்மாக வந்து தெரியுது. மீதி என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக நமக்கு S Pen வந்து கொடுத்துருக்காங்க. S Pen பார்க்குறதுக்கு நல்லா கருப்பு கலரில் பில் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. 15 வாட்க்கான சார்ஜர் இருக்குது. ஆனால் இந்த டேப்லெட்டில் மேக்ஸிமம் 45 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் வரைக்கும் இருக்கும். நம்ம சார்ஜர் தனியாக வச்சுருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் செக் டூல் இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனா டேப்லெட்டை பார்க்கறதுக்கு சும்மா செம பிரீமியமா இருக்கு. நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ கையில் எடுக்கும் போதே அந்த ஸ்லிம்னஸ் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. ஒரு ஸ்மார்ட் போனை விட ரொம்ப ஸ்லிம்மா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்டா வந்து ஒரே மெட்டலை அப்படியே உருக்கி வந்து ஒரு டேப்லெட் டிசைன் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லும். பின்பக்கமாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் டேப்லெட்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டிசைன் ஒரு பிளாக் அண்ட் ஆஷ் கலர் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொண்டு வருதுன்னு தான் சொல்லும். அதுலேயும் ஸ்பெஷலி இந்த ரவுண்டட் கார்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு ப்ரீமியம்னஸ் அப்படின்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லும். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 500 கிராம்ஸ் இருக்கும். அதுவும் இது LTE வேரியன்ட். ஸோ நமக்கு வைஃபை ஒன்லி வேரியண்ட்டும் இருக்குது, நீங்கள் சிம்மு போடுற மாதிரி வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ அது கொடுத்துருக்காங்க. எஸ், இதில் சிம்மும் வந்து போட முடியும். ஒரு சிம் ப்ளஸ் ஹைப்ரிட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மெமரி கார்டும் வந்து போட்டுக்கலாம். அதே போல் இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 6.33 mmக்கான ஒரு திக்னஸ் தான் வந்து இருக்குது. அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ கையில் ஒரு சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது வலது பக்கமாக நமக்கு மைக்ரோஃபோன் இருக்குது அண்ட் வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. பட் மேலே இருக்கிறது தான் பவர் பட்டன். இந்த பவர் பட்டனே தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் ஆகுது. எஸ், இதில் சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வேகமாகவே இருக்குது. மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு டியூல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்ட் இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக நமக்கு எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த கீபோர்டு, அந்த எக்ஸ்ட்ரா கீபோர்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கீபோர்டு அட்டாச் பண்ணுறதுக்கான நான் போகோ பின்ஸ் வந்து இருக்கு. கீழ் பகுதியில் நமக்கு இன்னொரு 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான போர்ட்டும் வந்து இருக்கு. எஸ், இதில் 4 ஸ்பீக்கர் இருக்குது. குவாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். அது வந்து AKG மூலியமா ட்யூனும் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டேப்லெட்டாக இருந்தாலும் அதில் ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் தான் சொல்லணும். பிகாஸ் சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த அளவுக்கு ஸ்லீக்காக இருக்கும். இதில் நமக்கு One UI 2.5 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 மேலே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் நிறைய விதமான ஆப்டிமைசேஷன் இதில் வந்து பண்ணிக்கலாம். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அதிகமாக எதுவுமே வந்து கொடுக்கக்கூடிய நிறைய விதமான ஆப்ஸ் எல்லாமே இந்த டேப்லெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் மல்டி டாஸ்கிங்கெல்லாம் வந்து பண்ணும்போது சும்மா விண்டோவை மாற்றி மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். டேப்லெட் சைஸ் நல்லா பெருசாக இருக்கு இல்லையா? இந்த ஒரு காரணத்தினால நீங்கள் வேணும் அப்படின்ற விண்டோ, எத்தனை விண்டோ வேணும்னாலும் நீங்கள் அழகாக வந்து சின்னஸை பண்ணி வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த S Pen இந்த வாட்டி ஒரு செம இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி தான் சொல்லும். 9 மில்லி செகண்ட்ஸ்க்கான லேட்டன்சியோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பேப்பரில் நீங்கள் பெண்ணை பிடிச்சி எழுதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இது வந்து கொண்டு வருது. அண்ட் நீங்கள் வந்து இதை ஒட்ட வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே வைக்கிறது என்ன வைக்கிறதெல்லாம் யோசிக்கணும். 2 இடம் கொடுத்துருக்காங்க. ஒன்று இதை சார்ஜும் பண்ணணும், ஒட்டவும் வைக்கணும்னா டேப்லெட்டுடைய பின்பக்கமாக ஜஸ்ட் அப்படி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இப்போ சார்ஜ் ஆகிடும். வெறும் 10 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இது ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவதாக நீங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது பின்னாடி வச்செல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு சைடில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதுவே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்குது. எடுத்துகிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து வரைகிறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டியான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த S Pen மூலிமா யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்ஸ் நம்ம Note 20 Ultraல என்னென்ன பார்த்தோமோ அந்த மாதிரி எல்லா விதமான ஷார்ட்கட்ஸ் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேலரியில் வந்து அடுத்தடுத்து இமேஜ் மூவ் பண்ணுறது, பின்னாடி போகிறது, இல்லை PPT வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏர் நேவிகேஷனுடைய சப்போர்ட்டும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான கெஷருக்கான ஷார்ட்கட்ஸும் இதில் இருக்குது. இதில் ஒரு சில ஆப்ஸை இன்டெகிரேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோட் ஷெல்ஃபில் நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ்லேருந்து பல விதமான விஷயங்கள் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு புது நோட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் ஆட்டோவாக வந்து இப்படி ஏதாச்சும் வரைகிறீங்கன்ற பட்சத்தில் ஆட்டோவாக ஷேப் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஷேப்பிங் வந்து அதுவே நடந்துடும். ஸோ ஏதாச்சும் ஒரு லோகோ வரைகிறதுக்கு, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் எழுதுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒருவேளை ஃபோட்டோஷாப் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு
ஆப் வேணும் அப்படின்னா அதுக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு 6 மந்த்க்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃப்ரீயாக தராங்க இந்த டேப் கூட. அதில் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸை எந்த அளவுக்கு பெயிண்டிங்காக மற்ற விஷயங்கள் மாதிரி மாற்றுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ் பென்னும் இருக்கிறதுனால நீங்கள் தொட்டு தொட்டு அழகாக உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம சூப்பராக இருக்குது. நான் சின்னதாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. அது ஒன்று. அந்த அடுத்ததாக கேன்வா கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் நிறைய விதமான ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் பிபிடி கிரியேட் பண்ணுறதுலேருந்து அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஒன் டிரைவும் கொடுத்துருக்காங்க, அவுட்லுக்கும் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு தேவையான விஷயங்கள், பலவிதமான விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, மேலே 2 கீழே 2. அது மட்டும் கிடையாது, அது ஏகேஜியில் டியூன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சவுண்ட் குவாலிட்டி நீங்களே கேளுங்க. நல்ல பேஸ் இருக்கு. ஸோ நீங்கள் கீழே மேலே எப்படி கை வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, டேபிள் வச்சு யூஸ் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு சவுண்ட் வந்து கிளாரிட்டி சூப்பராக வருது. நல்ல பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் 5.0 இருக்குது, டியூவல் வைஃபைக்கான சப்போர்ட்டும் இருக்குது. இது LTE வேரியன்ட். ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் சிம்மும் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நீங்களே வந்து பார்க்கலாம். சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொஞ்சம் மேலே கொடுத்துருக்காங்க. மேபி கொஞ்சம் கீழே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். பட் இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் பண்ண பழகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. சரி, இப்போ எல்லாத்த விட முக்கியம் ஒரு டேப்லெட்டுக்கு எதிரான்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது இப்போ நான் உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஒரு 75% வரைக்கும் நான் இப்போ பிரைட்னஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்கள். ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 11 இன்ச்சுக்கான WXQGA LTPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 2560x1600 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெசல்யூஷனில் வந்து இருக்குது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட்டுடைய முக்கியமான விஷயமே இந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்துருக்கிறது தான். 500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் அண்ட் HDR10+ சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 500 நிட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு. பிகாஸ் இது LCD டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். பட் சாம்சங் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் மட்டும் அது LCDயாக இருக்கட்டும், LEDயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அது மட்டும் சூப்பராக வந்து கொடுத்துட்றாங்க. பார்க்குறதுக்கு எனக்கு உண்மையிலேயே இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு கூட ஓரளவுக்கு வந்து நல்ல டீசென்ட் லுக் வந்து கொடுத்துச்சுன்னு தான் சொல்லும். ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ப்ராசஸர். இந்த டேப்லெட்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்னாப்டிராகனுடைய 865+ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 650க்கான GPUம் இருக்குது. கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். அதுவும் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வச்சு நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் விளையாடும் போது பழகணும். பட் சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், தாறுமாறாக இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக டியூல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான செகண்டரி அல்ட்ரா வைட் சென்சர். ஸோ 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ப்ளஸ் உங்களால் வந்து வீடியோ பொக்கே எஃபெக்டில் வந்து வீடியோ எடுக்க முடியும். அண்ட் நைட் மோட் இருக்குது, AI போர்ட்ரேட் மோட் இருக்குது, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் ரியர் ஃபேசிங் கேமராலையும் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே அங்கெல்லாம் இல்லைங்க, இந்த சைடு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி டேப்லெட்டை பிடிச்சி யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கும் கேமரா. இந்த கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிகாஸ் இன்றைய தேதியில் வீட்டில இருந்து ஒர்க் பண்றவங்களுக்கு, இந்த வீடியோ கால்லாம் வந்து பண்றவங்களுக்கு, கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே கேமரா ரொம்ப முக்கியம். ஸோ சாம்பிள்ஸ் பாருங்க.
இந்த டேப்லெட்டை நீங்கள் பிசி மாதிரியும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் கவர் ஒன்று தனியாக விற்கிறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து பின்பக்கமாக போடுறது, இது வந்து கீபோர்டோட சேர்ந்து வரும். ஸோ பின்பக்கமாக போடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த ஒரு விஷயம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோடைய மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இந்த வாட்டி அந்த விஷயத்தை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அவ்வளோதான், ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எஸ் பென்னை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் வந்து நிற்க வச்சுக்கலாம். எந்த ஆங்கிள் நிற்க வைக்கணுமோ நீங்கள் அந்த ஆங்கிள் நிற்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளம்ஸியெல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு படம் பார்க்குறதுலேருந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. இந்த புக் கவர்லேயே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இந்த கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா கீழே நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, அப்படி வச்சிங்கன்னா அட்டாச் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது உங்களுடைய டேப்லெட்டை நீங்கள் சாம்சங் டெக்ஸ் மோடுக்கு மாற்றிக்கலாம். இப்போ டெக்ஸ் மோடுக்கு மாற்றும் போது என்ன ஒரு ஆப்ஷன் வரும்னா, உங்களுக்கு டேப்லெட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ் மோடில் மாறும்போது ஒரு விண்டோஸ் பிசி மாதிரி வந்துடும். அதுலேயும் இந்த ட்ராக் பேட்லாம் இருக்கிறதுனால நீங்கள் விண்டோஸில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ, ஸ்வைப் பண்ணுறது, அடுத்தடுத்த டேப் போகிறது, மல்டி டாஸ்கிங் போகிறது, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு வந்து போய்க்கலாம். இருந்த அந்த ட்ராக் பேடை விட இது நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. கீபோர்டுடைய ஸ்பேசிங்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் எடுத்துகிட்டு போனால் எனக்கு மல்டிமீடியாவும் யூஸ் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணணுன்ற பட்சத்தில் இந்த புக் கவர் இருக்கும் போது கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. பட் தனியாக வாங்க முடிஞ்சவங்களுக்கு இது ஒரு ஓகேவான பொருளாக இருக்கும். பட் இல்லாட்டி நீங்கள் டேப்லெட்டை நல்லா சிறப்பாக வந்து பார்க்கலாம். ஓவராலாக இந்த டேப்லெட்டை நான் 3 நாட்களாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 நாட்கள் இந்த டேப்லெட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னுடைய யூசேஜை பொறுத்திருக்கும். டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணும்போது படம் பார்க்குறது வந்து எல்லாருக்குமே சூப்பராக வந்துருந்துச்சு. கேமிங் நான் அந்தளவுக்கு விளையாட மாட்டேன், உங்களுக்கே வந்து தெரியும். பட் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. எஸ் பெனில் நிறைய விதமான விஷயங்கள் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக என்னால் வந்து பண்ண முடியுது. பேட்டரி லைஃப் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. பட் நான் இன்னும் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணால் தான் எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் டேப்லெட்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு டீசென்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் இதோட விலை என்னன்றதை நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதில் 2 வேரியன்ட் வருது. ஒன்று வைஃபை வேரியன்ட், இன்னொன்று எல்டிஇ வேரியன்ட், சிம் போடுற வேரியன்ட். ஸோ வைஃபை வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை 56,000 ரூபாய். 6GB RAM 128GB மாடல். அதே 6GB RAM 128GB மாடல் எல்டிஇ வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு இந்த தனியான கவர்லாம் வந்து வராது, அதை நீங்கள் தனியாக வாங்கணும். அதுவும் இந்த டைமில் நீங்கள் வாங்கும் போது டேப்லெட்டுக்கு ப்ரீ புக்கிங் ஆஃபர்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு 5,000 ரூபாய் வரைக்கும் கம்மியாகும். இந்த புக் கவருக்கெல்லாம் நீங்கள் சேர்த்து வாங்கும்போது இன்னொரு 10,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ எக்ஸாக்டான ஆஃபர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியமான டேப்லெட்லையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கான ஒரு நல்ல டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.